கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வந்தா கூட கண்ணில் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டா இவங்களுக்கு ஆசை வந்துடும், இவங்க கானான் தேசத்தை போய் சுதந்தரித்து கொள்வார்கள்னு சொல்லி 12 கோத்திரத்துக்கு 12 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கெல்லாம் போகிறாங்க. 40 நாள் அந்த 7 ஜாதிகள் குடியிருந்த அந்த தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. போகிறாங்க, மாதுளம்பழத்தை பார்க்குறாங்க, திராட்சை கொலை எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஒரு தடியில் வச்சு கட்டி 2 பேர் சுமந்துக்கிட்டு வர்ற அளவுக்கு பெரிய திராட்சை கொலை இருந்தது. 27வது வசனம், அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. நீ சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், செழிப்பான தேசம்தான், அதனுடைய கனியெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு, அதை கொண்டு வந்திருக்கோம், இதே அதன் கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, போயிட்டு வந்தோம், ஆனாலும் நம்மளால் அங்கே போக முடியாது, அந்த தேசம் ரொம்ப அந்த பட்டணங்கள்லாம் ரொம்ப பலமாக இருக்குது, வானத்தை உயர்த்துகிற அளவுக்கு வான அளவு உயர்வு அங்கே அலங்கம்லாம் இருக்குது. ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க, நம்மளால் போய் அவங்கள ஜெயிக்க முடியாது. இவங்க மனம் அப்படியே சொல்லுது, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும், அவர் செங்கடலை திறந்து கொண்டு வந்தார், இந்த ஏனாக்கின் புத்திரர் என்ன, மற்ற யார் அந்த கானான் தேசத்து ஜனங்கள் என்ன, ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அடுத்து பாருங்க, அடுத்த வசனம், அந்த போன 2 பேர், அந்த 12 பேர்த்துல 2 பேர், அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்து